நாளைக்கு 26/2/2025 மகா சிவராத்திரி வருது. சிவன கொண்டாடப்படக்கூடிய ஒரே ராத்திரி இந்த மகா சிவராத்திரி தான். நம்முடைய உடலையும், மனதையும், ஆறா சக்தியையும் புதுப்பித்துக் கொள்ளணும் அப்டின்னா, இந்த ராத்திரியில கட்டாயம் கண் விழிக்கணும் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இரவு கண் விழித்தா போதும். ஆன்மீக ரீதியா சரி, ஜோதிட ரீதியா சரி, அறிவியல் ரீதியாவும் சரி, அத்தனை நல்லது நமக்கு கிடைக்கும் அப்டிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு ஆன்மீகமாகட்டும், அறிவியலாகட்டும், ஜோதிடமாகட்டும், இதுல எதுல நம்பிக்கை இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்ட கண்டிப்பா செய்யுங்க. எதுலயும் நம்பிக்கை இல்ல, எனக்கு எதுலயும் நம்பிக்கை இல்லப்பா அப்டின்னா, சிவன் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்டின்னா, இரவு கண் விழிச்சு சிவபெருமனுக்காக இந்த இரவு முழுவதும் கண் விழிச்சு இந்த வழிபாட்ட செஞ்சுக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கான நல்லத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. நாளைக்கு மகா சிவராத்திரி. ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்டின்னா, எல்லாமே சிவமயம் அப்டின்னு சொல்லி சிவனுடைய பாதத்த சரணடையக்கூடிய நாள் தான் நாளைக்குடைய தினம். விடிய விடிய சிவபெருமான வழிபாடு செஞ்சோம் அப்டின்னா, நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கும் அப்டிங்கிறது ஒரு ஐதீகம். அதுவே ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்டின்னா, நாளைய தினம் பூமி, நிலா, சூரியன் இந்த 3மே ஒரே நேர்கோட்டுல இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. இந்த நேரத்துல பிரபஞ்சத்திட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே பலிக்கும் அப்டிங்கிறது ஒரு நம்பிக்கை. உங்க ஜாதக கட்டத்துல கிரக ரீதியா ஏதாவது கோளாறுகள் இருந்தா கூட, அந்த தோஷங்கள் எல்லாமே விலகவும், இந்த ராத்திரியில சிவபெருமான வழிபாடு செஞ்சீங்க அப்டின்னா, அது எல்லாமே நீங்கும் அப்டிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த சிவராத்திரியில ஒரு பெரிய அறிவியல் உண்மை இருக்கு. அது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அறிவியல் ரீதியா பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு இந்த 1 வருஷத்துக்கான தேவையான ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கக்கூடிய ஒரே நேரம் இந்த நேரம் மட்டும் தான். பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய ஈத்தர் அப்படிங்கிற ஒரு சக்தி தான் இந்த பூமிய இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஈத்தர் சக்தியானது பூமிய அதிவேகமா வந்தடையக்கூடிய நாள் தான் மாசி மாதம் வரவிருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி. சூரிய ஒளி இருக்கும்போது இந்த ஈத்தர் சக்தி வந்து பிரபஞ்சத்துல வேலை செய்யாது. இரவு நேரத்துல தான் ஈத்தர் பூமி முழுவதும் பரவி இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த நேரமானது மாறுபட்டுட்டே இருக்கும். இந்தியாவுல சிவராத்திரி அப்படிங்கிறது இரவு 12 மணிலேருந்து 12:45 வரைக்கும் இந்த நேரத்துல ஈத்தர் சக்தியானது ராக்கெட் வேகத்துல நம்ம வந்து சேருது அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மை. இந்த நாள தான் நாம சிவராத்திரியா கொண்டாடுறோம். நம்ம படுத்து அந்த நேரத்துல தூங்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஈத்தர் சக்திய நம்மால அடைய முடியாது. அமர்ந்திருக்கும்போது, அமர்ந்திருந்து முதுகு தண்டுவடம் நேரா இருக்கும் பட்சத்துல தான் இந்த ஈத்தர் சக்தியானது நம்ம முழுசா வந்து அடையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதன் மூலம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி நம்மட்ட வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு மறைக்க முடியாத உண்மை. இந்த ஈத்தர் சக்தி ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ரொம்ப 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 பொறுமையா வந்துட்டு இருக்கு. சைக்கிள் வேகத்துல தான் பிரபஞ்சத்திலேருந்தே பூமிய நோக்கி வந்தடையுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு குறிப்பிட்ட இந்த 12 மணிலேருந்து 12:45 வரைக்கும் ஜெட் வேகத்துல பூமிய வந்து அடையுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு இந்த நேரத்த மட்டும் யாரும் தவற விட்டுறக்கூடாது. கோவில்ல அமர்ந்தோ, இல்ல கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்ல இருந்தபடியே கண் விழிச்சு, முதுகு தண்டுவடத்த நேரா வச்சு ஈசன வழிபடுங்க. நிச்சயம் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ ஆன்மீகத்துக்கு வருவோம். தினம் தினம் நம்மள ரீசார்ஜ் செஞ்சுக்கணும் அப்டின்னா, ஈஸ்வரனோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தேவ. அத பெர்றதுக்கு இந்த சிவராத்திரியில என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிவராத்திரி அன்னைக்கு 12 மணிலேருந்து 12:45 மணி வரை சிவபெருமான வழிபாடு செய்யும்போது, உங்களோட கைகள்ல 2 வில்வ இலைகளையும், 1 ருத்ராட்சத்தையும் வச்சுக்கணும். வேண்டிய வரங்கள ஈசன்ட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அத ஈசன்ட்ட கேளுங்க. உங்களுக்கு தேவையான பிரார்த்தனைய வையுங்க. கோவில்ல வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த வழிபாட்ட செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. கோயில்ல வெட்ட வெளியா இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இந்த வழிபாட்ட செஞ்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைய தரும். இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்களுக்குள்ளயும், உங்க கையில இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்குள்ளயும் வந்து ஐக்கியமாயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வீட்டுக்கு வந்த உடனே கையில இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்களையும் விபூதி இருக்கக்கூடிய டப்பால போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் தினமும் அந்த விபூதிய நெத்தியில இட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈசனோட ஆசீர்வாதம் தினம் தினம் கிடைக்கும். நல்லதே நடக்கும். இந்த இந்த பூமியில இப்போதைக்கு தலைவிரித்தாடக்கூடிய கஷ்டம் எது அப்படின்னா, பண கஷ்டம் தான். அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா, பணத்த போராடி சம்பாதிக்கணும்னா, அதுக்கு உண்டான தெம்பு நமக்கு வேணும் இல்லையா? அந்த தெம்பு வந்து உங்களுக்கு இந்த சிவராத்திரி மேற்கொண்டீங்க, மனதில இருக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாத்தையும் சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா அத நிறைவேத்தி வைப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கு. இத நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.